அப்பாவை விட்டு ஓடி போகிறான் இளைய மகன். அவருக்கு விரோதமா போய் எல்லாத்தையும் அவன் துன்மார்க்கமான வழியில எல்லாத்தையும் செலவு பண்ணாலும் பார்க்கிறோம். இப்போ அவன் மனம் திரும்பி வருகிறான். மனம் திரும்பி வரும்போது என்ன ஒரு மகனா ஏற்றுக்கொள்ளாட்டியும் பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனா அவர் என்னை ஏத்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில வரான். அவனுக்கு மன்னிப்பை குறித்த நிச்சயம் இருந்தது, ஆனால் ஏற்றுக்கொள்ளுதலை குறித்த நிச்சயம் இல்லை. என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார் என்பதை குறித்த நிச்சயம் இல்லை, ஆனால் அவனுக்கு மன்னிப்பை குறித்த நிச்சயம் இருந்தது. அவருடைய தகப்பன் அவனை தூரத்தில் கண்ட பொழுதே ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்து எல்லாம் செய்யறாரு. புதிய அங்கி போறாரு, மோதிரம் போறாரு, அவனை கழுவுறாரு, அவரை சுத்தம் பண்றாரு. இது எதை காண்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மன்னித்ததை மட்டும் காண்பிக்கவில்லை, அவர் ஏற்றுக்கொண்டதை காண்பிக்கிறது. அப்ப இந்த இடத்துல மன்னிப்பை விட முக்கியம், மன்னிப்பின் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏற்றுக்கொள்ளுதல். எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வந்தாலும் கூட அவனை மகனாகவே ஏற்றுக்கொண்டார். தேவன் உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்பதன் அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுது நீங்க அவருடைய கிருபாசனத்தண்டையில் போகிறீர்களோ, நம்ம மனசாட்சி தான் நம்மளை ஊர்த்துது. நம்ம போயிட்டு கேட்கிறோம் மன்னிங்க ஆண்டவரேன்னு. ஆனா அதோடைய உள்ளான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அவர் நம்ம விட்டு பிரிய விரும்புறது இல்லை.